வணக்கங்க. யூபியில ஒரு மசூதிய வந்து அடியில ஒரு கோவில் இருக்குன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் குடுத்ததுன்னு பல விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயத்த பத்தி நேத்து ரோஹின்டன் நரிமன்னு ஒரு பெரிய ஜட்ஜு, ஃபலி நரிமனோட பையன் சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டயர்ட் ஜட்ஜு. அவர் ஒரு லெக்சர் குடுத்திருந்தாரு. அந்த லெக்சர் லிங்க்க நான் கீழ போடுறேன். நீங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 1991ல ஒரு சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. 15th ஆகஸ்ட் 1947ல வந்து ஒரு என்னெல்லாம் பொசிஷன் இருந்ததோ, கோவில் கோவிலா தான் இருக்கணும். மசூதி மசூதியா தான் இருக்கணும். பௌத்த தர்மம் பௌத்த கோவிலா தான் இருக்கணும். ஜெயின் கோவில் ஜெயின் கோயிலா இருக்கணும். சீக் கோயில் சீக் கோயிலா இருக்கணும். மாத்த முடியாது. அப்படின்னு பார்லிமெண்ட்ல முழுமனதா இப்ப ஆட்சியில இருக்கும் பிஜேபியும் ஓட்டு போட்டு தான் அந்த சட்டம் பாஸ் ஆச்சு. ஆனா, இதுக்கும் மீறி ஒரு அயோத்தியாவுல நீங்க வந்து மசூதிய இடிச்சு கோவில் கட்டலான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பண்ணி, கவர்மெண்ட்டே கோவில் கட்டினோன்ன, எப்பல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு ப்ராப்ளம் வருதோ, அவங்க எக்கானமி பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையோ, இல்ல எலக்ஷன்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையோ, புதுசா உத்தரப்பிரதேஷ்ல ஒரு கோவில கிளப்பி விடுவாங்க. ஹிந்து கூட்டத்த அங்க சேர்த்து போயி, முஸ்லீம்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ராஜ்தீப் சர்தேசாய் வயர்ல ரீசெண்டா பேசும்போது, ஒரு இஸ்லாமியர் இந்தியால இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத பத்தி பேசியிருக்கிறாரு. எஸ்பெஷலி இது நார்த் இந்தியால செல்லும். நான் தமிழ்நாட்ட பத்தி பேசல. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க இருக்கிறவங்களுக்கு அங்க என்ன நடக்கிறதுங்கிறத பேசணும். ரோஹின்டன் நரிமன் இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்காரு. அத ஃபுல்லா நீங்க கேளுங்க. இன்ஃபேக்ட் கோர்ட்ட வந்து ஹைட்ரா ஹெட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைட்ராங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத பூச்சி. அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி. இங்க ஹைட்ரா ஹெட்டட் மான்ஸ்டர்னு ஒரு யூசேஜ் வரும். நீங்க அந்த ஸ்பீச்சை ஃபுல்லா கேளுங்க. நான் சொன்னா தப்பாயிடும். அந்த ஸ்பீச்சை நீங்க ஃபுல்லா கேட்கணுங்கிறது. ஆனா இந்த சம்பல் என்ன? என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் டீட்டெயில்டா சொல்றேன் பாருங்க. அதாவது சம்பால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு யூபியில. இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மசூதி ரொம்ப வருஷமா இருக்கு. அந்த மசூதிக்கு அடியில ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கிளப்பி விட்டு கோர்ட்டுக்கு போனான். லோக்கல் கோர்ட்டு. இப்போ நார்மலா இது மாதிரி நீங்க கோர்ட்டுக்கு போனா ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஆர்க்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். மாஸ்க்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். அதை ஹைகோர்ட் சுப்ரீம் வரைக்கும் போய் ராட்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோர்ட்டு வந்து லோக்கல் கவர்மெண்ட்டோட ப்ரெஷரில் உத்தரப்பிரதேஷில் அதை வந்து நீங்கள் சர்வே எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோர்ட்டு வந்து சர்வே எடுத்து இந்த மாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னுங்கிறத பார்க்கறதுக்கு வந்தது. ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம இப்போ பல பேர் வந்து புத்திஸ்ட்டு, ஜெயினு, சீக்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட கோவில் மேலே இது மேலே ஹிந்துக்கள் கோவில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை யாரும் என்டர்டெயினே பண்ணுறது கிடையாது. ஆனால் இது மாதிரி யாராவது வந்து கோவில் மேலே வந்து மசூதி கட்டிட்டாங்க, சர்ச்சு கட்டிட்டாங்கன்னா, ஒரு பெரிய கலவரத்தையே பண்ணி உடனே ஸ்ட்ரைக்கு இது கலாட்டா பண்ணிடுது. எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, 1947ல் ஆகஸ்ட் 15th என்ன பொசிஷன் இருக்கோ, அதே பொசிஷனில் தான் இனிமேல் இருக்கும். இதுக்கு மேலே அந்த ரிலிஜியஸ் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பை தோன்றதில்ல அப்படின்னு பேசினாங்க. 2019ல் வந்து இந்த ரிட்டையர் ஆன சீஃப் ஜஸ்டிஸ் உள்பட்ட பல பேர் கையெழுத்தே போடாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் கொடுத்தோன்னு கரெக்டாக இன்றைக்கும் எந்த ஜட்ஜாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த இப்போ ரீசெண்டாக சந்திரசூட் என்ன சொன்னார்னா, இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு வேணும், மக்கள் நம்பிக்கையினால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி, அதை லீகலி ஜஸ்டிஃபையபிள் கிரவுண்ட்ஸ்லேயே இல்லாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒன்று கொடுத்துட்டாரு. ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் நம்ம கேட்டு தான் ஆகணும். அதுதான் மேக்சிமம் ஜட்ஜ்மெண்ட்டு. நம்ம வந்து இஸ்லாமியர்களையும் பாராட்டணும். அவங்களும் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க. அவசர அவசரமாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அரைகுறையாக ஒரு கோவிலை கட்டி, அந்த கோவிலை எப்படி தப்பாக கட்டினாங்கன்னு சங்கராச்சாரியார் வரைக்கும் பேசி, அந்த கோவிலை கட்டி கடைசியில் அந்த கோவில் கட்டின இடத்துல எலெக்ஷன் தோத்துட்டாங்க. யூபியில் பிஜேபிக்குள்ளேயே 2 குரூப்புக்குள்ளே தகராறு நடக்கும். இந்த வாட்டி 10 பை எலெக்ஷனில் எல்லாமே பிஜேபி சீட்டில் ஒரு 2 சீட்டு 3 சீட்டோ தோத்துட்டாங்க. சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சிருச்சு. இது மாதிரி ஜெயிச்ச உடனே திரும்பி ஏதாவது ஹிந்து முஸ்லீம்குள்ளே ஒரு சண்டையை கிளப்பணும்னு கொண்டு வந்தது தான் இந்த சம்பால். இந்த சம்பால் சம்பவத்தில் என்ன ஆச்சுன்னா, இஸ்லாமியர்கள் இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. நியாயமாக ப்ரொட்டஸ்ட் நானாக இருந்தாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது கரெக்டாக இஸ்லாமியர் மேலே துப்பாக்கி சூடு நடந்து 4 பேர் இறந்துட்டாங்க. இதே மாதிரி
சிஏஏ சிஆர்சி இப்போ போஸ்ட் நடக்கும்போது அன்னைக்கு ஒரு யூனியன் மினிஸ்டர் இருக்கிற கோலிமார சாலோங்கோன்னார். அவர் கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பெரிய ஆளாக இருக்கிறவர். இஸ்லாமியர் மேலே குண்டா வீசு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து கடைசியில் அதில் ஒரு ஹிந்து வெறியை சுட்டு அந்த கேஸ் அமுக்கி எல்லாம் நடந்தது டெல்லியில். இது சிஏஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட் போது இது நடந்தது எல்லாருக்கும் தெரியும். கோலிமாரோ யார் சொன்னாங்கன்னு பாருங்கள், அவர் மேலே ஒன்றும் கேஸே நடக்கலை. ரொம்ப நாளைக்கு அவர் வந்து கேபினெட் மினிஸ்டராக இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முஸ்லீமை வந்து போலீஸை சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணல, இஸ்லாமியர்களே அவங்கள சுட்டாங்கன்னு போலீஸ் சொல்லுது. போலீஸ் வந்து இதை சரியாக விசாரிக்கலை, யார் இதை பண்ணாங்க எப்படின்னு சொல்லி யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. மக்கள் அங்கே என்ன கேமரா வச்சு வீடியோ எடுத்ததில் போலீஸ் நேரியாக இஸ்லாமிய கூட்டத்து மேலே குண்டை வச்சு சுட்டதை கிளியராக ரெக்கார்டிங் வச்சுருக்காங்க. இது வீடியோவாக கேப்சர் ஆகிருக்கு. போலீஸ் இஸ்லாமியர் மேலே துப்பாக்கியால் சுட்டது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு ஹிந்து கூட்டங்கள் கான்வாரியாஸ்னு ஒரு கூட்டம், கான்வாரியாஸுங்கிற ஒரு கூட்டம் போலீஸ்காரனே அடிச்சிருக்கு. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அங்கே கடை இருக்கிறவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கு, ஒன்றுமே பண்ணியிருக்கு. போலீஸ் வந்து அங்கே இருக்கிற கார்மெண்ட் இன்டர்வென்ஷன், அந்த கார்மெண்ட் வந்து சும்மா இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருங்கன்னு சொன்னால் அவங்க மேலே கையே வைக்கல. செத்து போனதெல்லாம் முஸ்லீமு, துப்பாக்கி சூடு நடந்தது முஸ்லீம் மேலே, ஆனால் ஹிந்துக்கள் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதே மாதிரி பல இடத்துல வந்து இந்த மாதிரி ஹிந்துக்கள் பண்ணுற வைலன்ஸ் பண்ணுறச்ச யூபியில் வைலன்ஸே எடுக்கிறது கிடையாது, அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்கிறது இல்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணால் அவங்க வீட்டை புல்டோசரை வச்சு இடிக்கிறது. கடைசியில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஜட்ஜு போனப்புறம், சீஃப் ஜஸ்டிஸ் போனப்புறம் அடுத்த முதல் ஜட்ஜ்மெண்ட்டு இது மாதிரி புல்டோசர் பாலிட்டிக்ஸ் தப்பு, புல்டோசர் அரசாங்கம் பண்ணது தப்பு, நீங்கள் கோர்ட்டு மூலமாக தான் ஆர்டர் வாங்கி தான் ஒரு வீட்டை இடிக்க முடியும், உங்களுக்கு வந்து ஒரு ஜாதி மதம் ரீதி பிடிக்கலைன்னா அவங்க மேலே நீங்கள் வந்து புல்டோசரை வச்சு அடிக்க முடியாது அப்படின்னு தெளிவாக ஜட்ஜ்மெண்ட்டே எழுதிட்டாங்க. அதே மாதிரி இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர் தான் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லி அந்த போலீஸோட குண்டுலேருந்து அந்த குண்டுக்கள் போல் அந்த குண்டு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்கவுண்டர் பற்றி நிறைய தெரியும், இந்தியா ஃபுல்லாக நடக்கிறது, யூபியில் எவ்வளோ என்கவுண்டர் நடந்திருக்கு, எது மாதிரி துப்பாக்கியால் இது மாதிரி நடக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்க வேண்டாம். அங்கே என்கொயரி நடக்கலை, எவ்வளவோ இன்சிடெண்ட் நடந்து கூட அங்கே என்கொயரி நடக்கலை. இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டதில் வந்து இஸ்லாமியர் எம்எல்ஏ பையன் மேலேயும் இஸ்லாமியர் மேலே மட்டும்தான் போட்டிருக்காங்க, அவங்க தான் வைலன்ஸ் இன்சைட் பண்ணாங்க, இந்துக்கள்லாம் பால் குடிக்கும் பாப்பா, அவங்க ஒன்றும் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுலேருந்து சர்வே போன டீமு தனியாக போய் சர்வே எடுத்துருக்கணும். அப்படியே கோர்ட்டு ஒரு ஹிந்து கூட்டத்தை கூட கூட்டிகிட்டு போய், பல்லாயிரம் பேர் கூட்டிகிட்டு போய் அவங்க வேலை பண்ணுறச்ச அவங்கள உஸ்பேத்தி விட்டு ஜெயஸ்ரீ ராம் அப்படிங்கிற ஸ்லோகனை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறது முஸ்லீம் ஏரியா. அந்த முஸ்லீம் ஏரியாவில் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் போய் சர்வே எடுத்திருக்கீங்க. ஒரு லோக்கல் கோர்ட்டை சொல்லி கூட்டத்தை இங்கேருந்து ஹிந்துக்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம்னு கத்தியிருக்கீங்க. இது பேசிக்காக என்ன பண்ணுறதுன்னா, இன்றைக்கி இஸ்லாமியர் சும்மா இருக்கிறவனை டார்கெட் பண்ணி எப்படியாவது அவனை வெறுப்பேற்றி அவன் திரும்பி ஒன்று அடிக்கணுங்கிறதுக்கு பண்ண வேண்டியது. அடிச்சிட்டான்னா ஒரு பெரிய ரைட்டை பண்ணி இஸ்லாமியர் பண்ணிட்டான்னு ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் எந்த சமுதாயத்தை தூண்டினாலும் அவன் திரும்பி அடிப்பான். இது மாதிரி இன்றைக்கி நீங்கள் சும்மா நெருப்பை கொளுத்தி போட்டு அணைச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அணைக்க முடியாது. இது இந்தியா ஃபுல்லாக விஸ்வரூபம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் வெறும் இஸ்லாமியர் இல்லை, சில இடத்துல கிறிஸ்துவர்களை டார்கெட் பண்ணுறீங்க, சில இடத்துல தலித்தை டார்கெட் பண்ணுறீங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு பெரிய வெடியாக வெடித்து இந்தியாவுக்கே கட்டத்தில் கொண்டு வந்து விடும். இந்த நெருப்பு பத்தத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். இது மட்டைய நெருப்பு ஏற்றுற மாதிரி, அது ஏற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது கறி மாதிரி உடனே பற்றிக்காது. அண்ட் ஒன்ஸ் பற்றிக்கிச்சுன்னா அணைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்தியா ஒரு அமைதி பூங்காங்கிற பேரை கெட்டு போய் நம்மளும் இஸ்ரேல் மாதிரி பேரை வாங்கிட்டு வருவோம். இது பண்ணிச்சுன்னா ரொம்ப அசிங்கம். அதுக்கு அப்புறம் கூட இங்கேருந்து மற்ற லீடர்ஸ் எல்லாம் போய் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்க வேண்டியது அவங்களோட கடமை. சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ்லேருந்து மற்ற அப்போசிஷன் ஆளுங்கள்லாம் உள்ளே போய் இஸ்லாமியரை பார்த்து என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு போனால் அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நிறுத்தி போலீஸ் தடுத்து நிறுத்துறது,
அவங்கள புஷ் பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறது, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கம் இதில் ஏதோ மறைக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா ஆயிடுது. கேள்விகள் என்ன ஏன் பதில் சொல்லன்னா, நீங்க கோர்ட் ஆர்டரோட சர்வேக்கு போனீங்கன்னா, அங்க ஏன் ஒரு ஹிந்து கூட்டத்த ஆளுங்கட்சிக்கு சேர்ந்து கூட்டிட்டு போனீங்க? இது முஸ்லீம் ஏரியால பல்லாயிரம் இந்துக்கள இறக்கினீங்கன்னா, தகராறு ஆகும்னு தெரிஞ்சு, யார் அத உள்ள உட்டாங்க? அவங்க ஜெய் ஸ்ரீராம் இஸ்லாமிய கோயிலுக்கு முன்னாடி மாஸ்க்குக்கு போயி, வெறுப்பேத்துற மாரி ஜெய் ஸ்ரீராம்னு யார் கத்த உட்டாங்க? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏன் போலீஸ் அவங்கள நிறுத்தல? இஸ்லாமியரோ, புத்திஸ்டோ, ஜெயினோ அவங்க கோவில்ல மேல எனக்கே நெறைய தெரியும். ஜெயினர் கோவில தமிழ்நாட்ல இடிச்சதெல்லாம். அது வரலாறுலயே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத சைவத்து வைஷ்ணவ கோவிலும், ஜெயினர்கள் கோவில் மேல கட்டியிருக்காங்கங்கிறது வரலாறு ஃபேக்ட். அத வந்து இப்ப அவங்க பெட்டிஷன் போட்டா நீங்க கேட்பீங்களா? அப்போ ஒரு சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் சேமா இருக்கணும். சட்டம்ங்கிறது ரிலிஜனுக்கு ஏத்த மாரி சட்டம் இருக்க முடியாது. ஜாதிக்கு வேணுங்கிற மாரி சட்டம் இருக்க முடியாது. இத ஏன் அலோவ் பண்றது? அப்போ 1991ல பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ன்னு ஒரு பார்லிமென்ட் பாஸ் பண்ணது இன்னும் ரீப்பீல் ஆகல. அப்போ இந்த சட்டம் இருக்கும்போது, நீங்க எப்படி இது ஒரு தரப்பா இந்த கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ட குடுத்தது? ஏன் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் பார்த்துட்டு சும்மா இருக்கு? ஆல்ரெடி நார்தர்ன் வடக்கு இந்தியால இந்துக்களும், முஸ்லீமுக்கும் ஒரு கம்யூனல் டிவைட கிரியேட் பண்ணிட்டீங்க. தலித்துக்கும், மேல் ஜாதிகளுக்கும் ஒரு கம்யூனல் டிவைடு கிரியேட் பண்ணிட்டீங்க. அத ஏன் பெருசாக்குற மாரி இந்த வேலைய செய்றீங்க? இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நன்றி, வணக்கம்.